Hey guys, praise the Lord. எஃப்எம்சியின் ஸ்ரீலங்கா ஊழியத்தினூடாக உங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கி வரும் தேவ செய்திகளையும் தேவ பாடங்களையும் உடனுக்குடன் நீங்கள் அறிய தயவு செய்து கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி அப்படியாக பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் உங்களுக்கு இந்த தேவ செய்திகள் ஆசீர்வாதமாக இருக்குமேயானால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக தொடர்ந்துமாக ஜெபிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அருமையான சகோதர சகோதரியே, மறுபடியும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கடந்த மாதத்திலே நாங்கள் கிட்டத்தட்ட 5-6 செய்திகளை இந்த வீடியோ மூலமாக ஃபேஸ்புக்கில் இன்னுமான யூடியூப்ல நாங்கள் பதிவு செய்ததை நிமித்தமாக நூற்றுக்கணக்கானவர்கள் நீங்கள் அதை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டு என்னோடு அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்டதுக்காக முதலாவது கிறிஸ்துவுக்குள் என்னுடைய நன்றியை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். பல சகோதரர்கள், பல ஊழியக்காரர்கள் என்னோடு பேசும்பொழுது ஒரு காரியத்தை குறித்து கேட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட வேத பாடத்தை குறித்து நீங்கள் தொடர்ந்து கற்றுக் கொடுத்தால் என்ன என்று ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். அதை குறித்து யோசிக்கும் பொழுது எனக்கும் அது நலமாகப்பட்டது. தேவ செய்தி என்பது வேற, வேத பாடம் என்பது வேற. வேத பாடத்திலே நாங்கள் அநேகமான காரியங்களை கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். ஆகவே எதை குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு பெரிய ஒரு பொறுப்பான ஒரு தலையங்கம் பர்னபா. பிரியமான சகோதரி சகோதரியே, சில சமயம் பழைய ஏற்பாட்டிலே உங்களுக்கு பிடித்த அல்லது கர்த்தரால் வல்லமையால் பயன்படுத்தப்படுகிற ஊழியக்காரர்களை குறித்து நீங்க சொல்லுங்கள் என்று கேட்டால் நீங்கள் உடனே மோசே, யோசுவா, சாமுவேல், எலியா, எலிசா, தாவீது, தானியேல், எசேக்கியேல், ஏசாயா, எரேமியா என்று அடுக்கிக் கொண்டே போவீர்கள். புதிய ஏற்பாட்டிலே உங்களுக்கு பிடித்த ஊழியக்காரர்கள் அல்லது தேவனாலே பயன்படுத்தப்பட்டதான வல்லமையுள்ள பாத்திரங்களை குறித்து நான் சொல்வேன் சொன்னால் பேதுரு, யோவான், யாக்கோபு, பவுல் என்று நீங்க சொல்லுவீர்கள். ஆனால் சில சமயம் உங்களோட மனதிலே இல்லாத ஒரு பாத்திரமாய் இருக்கலாம். நீங்கள் அதிகமாக பிரசங்கத்திலே கேட்டிராத ஒரு பாத்திரமாய் இருக்கலாம். நீங்களும் அதிகமாக பிரசங்கத்திலே இவரை குறித்து பேசப்படாத ஒரு பொருளாய் ஒரு நபராயும் இருக்கலாம். அவர்தான் பர்னபா. அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 25வது வசனத்திலே ஆதி சபையின் அப்போஸ்தலர்களால் எங்களுக்கு பிரியமானவன் என்று அழைக்கப்பட்டவன். தேவ ஜனங்களே, அப்போஸ்தலரான அந்த பர்னபா அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே அப்போஸ்தலருக்கு ஒரு பிரியமானவனாய் காணப்பட்டான். அவருடைய அறிமுகத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 36-37. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன், சீப்புரு தீவனாகிய லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன். கவனித்துக் கொள்ளுங்கள். இவர் சீப்புரு தீவுக்கு சொந்தமானவர், ஒரு லேவியன், அப்போஸ்தலர்களாலே ஆறுதலின் மகன் என்று பெயர் பெற்றவர், பர்னபா என்னும் ஒரு பட்ட பெயரை கொண்டவர். ஒரு சிறப்பு பெயராய் இது இருந்திருக்கலாம். அவருடைய பேர் யோசே என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். 37வது வசனம். தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பிரியமான அருமை சகோதரிய சகோதரியே, இது இந்த செய்தியை கேட்கிற நம்ம யாவருக்கும் நல்ல ஒரு உதாரணம். பர்னபாவுடைய அறிமுகமே கொடுக்கிறார். கர்த்தருக்கு முழுமையாய் கொடுக்கிறார். எதை கொடுக்கிறான்னு கேட்டால்
தனக்கு உண்டாயிருந்ததான நிலத்தை விட்டு எவ்வளவுக்கு வித்தார் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. சில ஆயிரக்கணக்கான பணமாய் இருக்கலாம், லட்சமாய் இருக்கலாம், கோடியாய் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார். இது இன்றைய ஊழியக்காலுக்கு ஒரு சாட்சியாய் இருக்கட்டும். இந்த சீப்புரு தீவு என்று சொல்லும் பொழுது நீர்வளம், நிலவளம், ஒரு பொருந்திய கடற்கரை பிரதேசமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லுவோமே ஆனால் இலங்கையிலே காலி மாவட்டத்தை சொல்லலாம். கடல் கரையும் இன்னுமான மரஞ்செடி கொடிகள் கொண்டதான மலைகள் சூழ்ந்ததான ஒரு அழகிய தீவாய் அங்கு காணப்படுகிறது. இந்தியாவிலே எடுத்து சொல்லுமையானால் கோவா பிரதேசத்தை சொல்லலாம். கடற்கரையோடு மிகவும் ரம்மியமான அழகான தீவாகி அங்கு இந்தியாவிலே காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சீப்புரு தீவிலே திராட்சை பழங்கள் அதிகமாய் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதியாகிறதான ஒரு காரியமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பெருமதியான மரங்கள், விளைபொருட்கள் நிறைந்ததான ஒரு பசுமை நிறைந்ததான ஊராய் இருந்தது இந்த சீப்புரு தீவு. ஆகவே இந்த சீப்புரு தீவில இருந்து தான் பர்னபா அறிமுகமாகிறார். அன்றைய ஆதிசபை அப்போஸ்தலருடைய பிரசங்கமானது மக்களுக்கு ஒரு பரலோக இன்பத்தை கொடுத்தது. தம்முடைய வீடு, நிலம், பணம் இவைகளை துச்சமாக நினைத்தார்கள். காரணம் என்னன்னு கேட்டால் அப்போஸ்தலருடைய பிரசங்கத்திலே அவருடைய வாழ்க்கை தெரிந்தது. அவர்கள் பிரசங்க பண்ணினார்கள் சொல்லுவதை விட வாழ்ந்து காட்டினார்கள். கிறிஸ்துவுக்குள்ளாய் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அவருடைய வாழ்க்கையில் கிறிஸ்து பிரதிபலித்தார். ஆகவே அங்கே கேட்கப்பட்டதான அந்த வார்த்தையை கேட்டதான ஜனங்களுக்கு அப்போஸ்தலருடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாய், ஒரு சாட்சியாய் காணப்பட்டபடினாலே இந்த வீடோ பணமோ பொருளோ அவர்கள் அது ஒரு கணக்காகவே எடுக்கவில்லை. இதை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மார்க்கு 10வது அதிகாரம் 29-30வது வசனத்திலே சொல்லுகிறதை நாங்கள் வாசிக்கிறோம். எப்படி என்று கேட்டால், சீசன் என்பவன் தனக்குரியவைகளை விட்டுவிட வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்துவின் உபதேசமாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரியே, நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முன் வந்திருக்கிறீர்களா? ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஊழியத்துக்குரிய தரிசனம் உங்களுக்கு இருக்கிறதா? இவைகளெல்லாம் சிந்திக்க முன்பதாக கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டுமே ஆனால் உங்களுக்குரியவைகளை கர்த்தருக்கு கொடுங்கள். உங்களை கர்த்தருக்கு கொடுங்கள். உங்களையும் உங்களுக்குரியவைகளை நீ கர்த்தருக்கு கொடுக்காத மட்டும் கர்த்தரால் உங்களை பயன்படுத்த முடியாது. இதுக்கு உதாரணமாய் திகழ்ந்தவன் தான் பர்னபா. விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. ஆனால் அர்ப்பணிப்பு இல்லாத வாழ்க்கையில் விசுவாசத்தை எதிர்பார்க்கவே முடியாது. இங்கே அப்போஸ்தலருடைய வாழ்க்கை சீசர்களுக்கு மாத்திரமல்ல, சபையில் இருக்கிற சகலருக்கும் ஒரு நம்பிக்கைக்குரியதாய் இருந்தது. சீசர்களும் தங்களை நடத்துகிறவர்கள் உண்மை உள்ளவர்கள், உத்தமமானவர்கள் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள். இது இன்றைய நாளிலே எனக்கும் உங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும். ஆதிசபை வரலாற்றில், அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல மொத்தம் 28 அதிகாரங்கள் உள்ளன. இந்த 28 அதிகாரத்துல முதல் 15 அதிகாரம் வரை அலங்கரிக்கிற ஒரு பாத்திரமாக அங்கும் எங்கும் தனக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன ஊழியங்களை மிக திறமையாக செய்து முடித்து சாதித்ததான ஒரு ஊழியக்காரன் தான் இந்த பர்னபா. நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமே ஆனால், ஆதிசபையில் கிறிஸ்தவம் என்பது யூதருடைய சொத்தாய் கருதப்பட்ட காலம். புறஜாதிகள் ஆலயத்துக்குள்ளே வர முடியாது. யூதருடைய ஒரு வைராக்கியமான நம்பிக்கை என்னன்னு கேட்டால், யெகோவா தேவன் யூதர்களுக்கு மாத்திரமே என்று கருதப்பட்ட காலம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துக்கு பின்பு சபைக்குள்ளே புறஜாதிகளுடைய கைகள் ஓங்கப்பட்டதாக சரித்திரம் சொல்லுகிறது. அங்கே புறஜாதிகளுக்கு முதலில் ஞானஸ்நானம் கொடுத்தது பேதுருவாய் இருந்தாலும், புறஜாதிகளுடைய அப்போஸ்தலனாக பரிசுத்த பவுல் இருந்தாலும்,
யூத சபைக்கும் கிரேக்க சபைக்கும் ஒரு இணைப்பு பாலமாக செயல்பட்டவர் இந்த பர்னபா என்பதை நான் ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். புறஜாதிய சபையின் உபதேச சட்டங்களை அப்போஸ்தலருக்கு அறிமுகம் செய்து வைத்ததே இந்த பர்னபா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே புதுமை புயல் பரிசுத்த பவுல், இவர் புவி சுற்றி வந்ததான மிஷனரி, பல சபைகளை நிறுவினவர், பல ஆயிரக்கணக்கான மைல்கள் கடந்து ஊழியம் செய்தவர்கள், பல்லாயிரக்கணக்கானவர்கள் இயேசு வண்டியிலே பரிசுத்த பவுல் மூலமாய் வந்தார்கள். பவுலுடைய வஸ்திரத்தை தொட்டவர்கள் சுகமடைந்தார்கள். ஒரு வல்லமையுள்ள ஊழியக்காரன் இப்படி இருந்தால், இப்படி பல காரியங்கள் அடித்துக் கொண்டே போனாலும், அப்படிப்பட்ட வல்லமையுள்ள அந்த ஊழியக்காரனை சபைக்கு கூட்டி வந்து சிபாரிசு செய்து சபையிலே மற்ற அப்போஸ்தலர்களால் ஏற்றுக்கொள்ள வைத்தது இந்த பர்னபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலின் ரட்சிப்புக்கு காரணம் ஸ்தேவானுடைய ஜெபமும் ஸ்தேவானுடைய இரத்த சாட்சியுமாய் இருந்தாலும் கூட, பவுல் பார்வையடையதுக்கும் அவன் ஞானஸ்தானம் பெறுகிறதுக்கும் அனனியாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்தியதா இருந்தாலும் கூட, பவுலை அப்போஸ்தலனாக அடையாளப்படுத்தியது இந்த பர்னபா என்பதை தயவு செய்து இந்த நாளிலே நாங்கள் தெரிந்து கொள்வோமாக. முதலில் பவுலை சபையார் அப்போஸ்தலர் என்று ஏற்றுக்கொள்ள ஐயப்பட்டார்கள். நாங்கள் வாசிப்போம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிப்போம். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே. இது சங்கே அப்போஸ்தலருக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பம், ஒரு ஐயம், ஒரு சந்தேகம். பவுலா இவன் அப்போஸ்தலனா, இவன் ரட்சிக்கப்பட்டு விட்டானா, ஏற்றுக்கொள்ளவே ஒரு பயம். தொடர்ந்து நாங்கள் வாசிப்போம் 26வது வசனத்தை. சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீசர் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். இதுதான் பவுலுடைய ஆதி காலத்தின் ஒரு சூழ்நிலையா இருந்தது. இந்த நாட்களிலே என்னென்னு கேட்டால், அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 27வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்துக்கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்துக் கொண்டு போய் வழியிலே அவனை கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த வசனத்தை வாசிக்கிற வேளையிலே பர்னபா பவுலுடைய ஊழியத்தை கண்ணால் காணவில்லை. அவனை குறித்து 100க்கு 100 விதமான காரியங்கள் அவன் புரிந்து கொள்ள முடியாதவனாய் இருந்தான். ஆனா நின்று நடக்குன்னு கேட்டா, பவுலும் பர்னபாவும் ஒருமித்து நடந்து போகையிலே அங்கே பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததான காரியங்களை பர்னபாவுக்கு விளக்கி சொல்லிக் கொண்டு வந்தான். வழியிலே எப்படி கர்த்தர் அவரை சந்தித்தார் என்பதையும், எப்படி இயேசு கிறிஸ்து அவரோடு பேசினார் என்பதையும், தமஸ்குவிலே அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எவ்வளவு தைரியமாக பிரசங்கம் பண்ணினார் என்பதையும் அவர் சொல்லும் பொழுது அங்கே பர்னபா அதுக்கு செவி கொடுத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு முக்கியமான காரியம். பவுலுடைய சகல காரியத்தையும் ஒரு நொடியிலே விளங்கிக் கொள்வதற்கு பர்னபாவுடைய ஒரு மூல காரணம் கேட்டால் செவி கொடுத்தார். இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அதிகமாக பிரசங்கம் பண்ணுகிறோமே தவிர செவி கொடுத்தல் குறைவு. எங்களுடைய திருச்சபைக்கு வருகிறவர்கள் எங்களோடு வந்து உரையாடுகளுடைய சூழ்நிலை இன்னைக்கு தெரியாது, அவருடைய நிலைமை இன்னைக்கு தெரியாது. ஆனால் இங்க பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். ஆனால் பர்னபாவுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவன் செவி கொடுத்தான். செவி கொடுத்தல் ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது.
இங்க ஒரு காரியத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். பவுல் அல்ல, பர்னபாவே பவுலை குறித்து அப்போஸ்தலரிடத்திலே சிபாரிசு செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்திலே இதே அப்போஸ்தலர்கள் அனனியா சப்பிராளை நிதானித்து அறிந்தார்கள். அவர்கள் பேசுவது பொய் என்பதை அவர்கள் கண்டார்கள். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலே மாயவித்தைக்காரன் சீமோனை நிதானித்து அறிந்தார்கள். அவனுக்குள்ளே கிரி செய்தது அசுத்தாவி என்று சொல்லி. ஆனால் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் வரும் பொழுது சவுலை நிதானிக்க தவறிவிட்டார்கள். இது எப்படி இருக்கிறது கேட்டால், யானைக்கும் அடி சறுக்கும். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும் கூட நாங்கள் முகத்தை பார்த்து நிதானித்தால் தவறி விடுவோம். முகத்தை பார்த்து நாங்கள் தீர்மானம் செய்வோமையானால் நாங்கள் தவறி விடுவோம். ஆனால் அங்கே பர்னபாடிய காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவர் முகத்தை அல்ல, பவுலோடு சம்பாஷித்தான். பவுலுடைய உள்ளான காரியங்களை அவன் செவி கொடுத்தான். ஆகவே அங்கே அப்போஸ்தலர்கள் நிதானிக்க தவறிய பொழுது கூட பர்னபா நிதானித்து புரிந்து கொண்டது நிமித்தமாக ஒரு நல்ல ஒரு அப்போஸ்தலன் திருச்சபைக்கு கிடைத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆத்தும ஆதாயத்துக்கு பிரசங்கத்தை விட செவி கொடுத்தல் முக்கியம் என்பதை இந்த நாளிலே நான் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவ சகோதரர்களே, அடுத்த பகுதிக்கு நாங்கள் போகும் பொழுது, சவுலை கிரேக்கர்கள் கொலை செய்ய எத்தனித்த பொழுது சகோதரர்கள் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்துக் கொண்டு போய் அங்கிருந்து தரிசுக்கு அனுப்பிவிட்டார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 29வது 30வது வருஷத்திலே நாங்கள் இப்படியாய் வாசிக்கிறோம். தயவு செய்து அந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனை பண்ணினார்கள். அங்கே பவுலை கொலை செய்வதற்கு எத்தனை பண்ணினார்கள். சகோதரர் அதை அறிந்து, அங்கிருக்குதான் கிறிஸ்தவ சகோதரர்கள் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்துக் கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள். பிரியமானவர்களே, அங்கே பவுல் அங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தைரியமாக பிரசங்கம் பண்ணினதையும் கிரேக்கரோடு தர்க்கித்து பேசினதையும் கண்டதான புறஜாதிகள், விசேஷமாக பரிசேயராய், சதுசேயராய், வேதபாரகராய் சுத்தி இருக்கிற யூதர்கள் என்ன செய்தான்னு கேட்டா அவனை கொலை செய்ய எத்தனை பண்ணினார்கள். பிரியமான சகோதரி சகோதரியே, என்றைக்கு நீங்க கிறிஸ்துவை தடுத்துக் கொள்கிறீர்களோ, என்றைக்கு கிறிஸ்துவுக்காக உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ, என்றைக்கு கிறிஸ்துவுக்காக வாழலாம் என்று தீர்மானம் எடுக்கிறீர்களோ, என்றைக்கு கிறிஸ்துவை குறித்து நீங்க பிரசங்கம் பண்ணுகிறீர்களோ, அன்று முதல் உலகம் உங்களை பகைக்கும். உங்களுடைய வீட்டார் உங்களை பகைப்பார்கள். சொந்த பிள்ளை கூட உங்களை பகைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். சில நேரம் மனைவி உங்களுக்கு எதிராக வரலாம், கணவன் உங்களுக்கு எதிராக வரலாம், சகோதர சகோதரிகள் எங்களுக்கு விரோதமாய் வரலாம், ஏன் தேசமே எங்களுக்கு விரோதமாய் வரலாம். ஆகவே எச்சரிக்கையாயிருங்கள். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், அந்த சகோதரர்கள் எல்லாம் சவுலை காப்பாற்றும் வண்ணமாக அவனை தர்சுக்கு அனுப்பிவிட்டார்கள். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். பிரியமான சகோதர சகோதரியே, இந்த வசனத்தில் நான் ரொம்ப ஒரு முக்கியமான ரகசியத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அங்கே சகோதரர்கள் சவுலுக்கு விரோதமாக சவுலை கொலை செய்வார்களான ஒரு சூழ்நிலையிலே அவனை காப்பாற்றி தர்சுக்கு அனுப்பிவிட்டார்கள். தர்சுக்கு சென்றதான சவுலை தேடி பர்னபா என்ன செய்யறான்னு கேட்டா, அங்கே பல மைல்கள் கடந்து சென்று அவரை விசாரித்து தேடி மறுபடியும் அவரை கூட்டி அந்தியோகியா சபைக்கு வந்து சேர்ந்தான் சொல்லி இந்த வசனத்திலே பார்க்கிறோம். இதிலிருந்து என்னத்தை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் சொன்னால், ஆத்மாவை தேடும் கரிசனை, மனதுருக்கம், ஆத்ம பாரம். பெரிய சகோதரி சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொள்கிறான் நீங்கள் ஊழியம் செய்ய ஆசை இருக்கிறதே, ஆனால் ஆத்ம தாகம் இல்லை, ஆத்ம வாஞ்சை இல்லை, மனதுருக்கம் இல்லை. பிரசங்க பண்ண ஆசைப்படுகிறோம்,
பிசாசுகளை துரத்த ஆசைப்படுகிறோம், வியாதிகளை சுகப்படுத்தணும்னு சொல்லி ஆசைப்படுறோம், மைக்க பிடிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுகிறோம். ஆனா ஊழியத்திலே படுகிற அந்த பிரயாசம், அந்த மனதுருக்கம், அந்த பாரம், அந்த கரிசனை இன்னைக்கு அநேருக்கு இல்லாமல் இருக்கிறதே. இது பர்னபாட வாழ்க்கையிலே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 11வது வசனத்திலே கர்த்தர் அனனியாவிடத்தை ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அங்கே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடும்படி கூறவே அனனியா சவுலை தேடி போனான் என்று சொல்லி அந்த தினங்கள் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 25வது வசனத்திலே பர்னபா தானாகவே சவுலை தேடும்படி போய் தர்சுக்கு புறப்பட்டு போய் அவனை அழைத்து மறுபடியுமாக அங்கே அந்தியோகியா வந்து சேர்ந்தான் என்று பார்க்கலாம். இது என்ன தெரிகிறது கேட்டால் பாருங்க, அனனியாவுக்கு இயேசு சொன்னார், நீ சவுலை தேடி போ, இப்படியான ஒருத்தர் அவரை காத்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி. ஆனா பர்னபாவுக்கு யாருமே சொல்லவில்லை, அவன் தானாக தேடி போன. இதுதான் ஆத்ம ஆதாயம் பண்ணுகிறதான மனபாரம். யாருக்கு பாரம் இருக்குதோ, யாருக்கு வாஞ்சி இருக்குதோ, யாருக்கு தாகம் இருக்குதோ அவர்களையே தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். அது மாத்திரமல்ல, நாங்கள் பார்க்கிறோம் ஒரு கட்டளைக்கு செய்கிறது வேலையாக இருக்கிறது. சில சமயம் உங்களோட பாஸ்டர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும்படியாய் சொல்லலாம், ஒரு நபரை சந்திக்கும்படியாய் உங்களை அனுப்பலாம், அல்லது ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் செய்யுங்கன்னு சொல்லலாம், அல்லது ஒரு வாலிபர் கூட்டத்தை எடுக்க உங்களை நிர்பந்தம் பண்ணலாம், அல்லது ஒரு தாய்மார் கூட்டத்தை வழிநடத்த உங்களுக்கு ஒரு கட்டளை இடலாம். அவர் சொல்லுகிறதை நீங்க கேட்டு செய்கிறது அது ஒரு வேலை. ஆனால் கரிசனையில் செய்வதுதான் சேவை. நீங்களாகவே கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிறீர்களா, அது சேவை. பிறர் சொல்ல அந்த காரியங்கள் செய்வது வேலை. அதாவது வேலை செய்வது தப்பு என்று நான் சொல்லவில்லை. எங்களை மூத்தவர்கள், எங்களை வழிநடத்துகிறவர்கள் எங்களுக்கு ஒரு கட்டளை இடும் பொழுது அந்த காரியத்தை செய்யும் பொழுது அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாய் கொடுக்கிறார். ஆனால் கரிசனையோடு தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுவோங்கிறதான வாட்சி அங்க இருக்கும் பொழுதே அந்த கர்த்தர் பயன்படுத்த தொடங்குகிறார். அது மாத்திரமல்ல, பர்னபா சவுலை அழைத்துக் கொண்டு அந்தியோகியாவிலே ஒரு வருடமாக அங்கே ஊழியம் செய்தார். இதை நாங்கள் அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 25, 26வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் 1 வருஷமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். 1 வருஷமா சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அங்கே பாருங்க, எங்கேயோ இருந்து சவுலை அங்கே தர்சுக்கு போய் அவனை தேடி பிடித்து அழைத்து தன்னோடு வைத்துக் கொண்டு, இது அந்தியோகியா சபை முழுக்க முழுக்க புறஜாதிகளால் கட்டப்பட்ட சபை, அப்போஸ்தலர்களால் கட்டப்பட்ட சபை அல்ல, பிரபலியமான ஊழியக்காரர்கள் மூலமாக கட்டப்பட்ட சபை அல்ல. புறஜாதிகள், விசுவாசிகள் ஒன்றிணைந்து கட்டப்பட்டதான அந்த திருச்சபையிலே அங்கே சவுலோடு கூட புறப்பட்டு சென்று கிட்டத்தட்ட 1 வருடம் கர்த்தருக்காய் ஊழியம் செய்தார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த 26வது வசனத்திலே கடைசி பகுதியை நாங்கள் வாசிக்கலாம். முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிறதான பெயர் வழங்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா! எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம், எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம், எவ்வளவு பிரபலியமான வல்லமையுள்ள அனுபவம் உள்ள ஊழியக்காரர்கள் இருந்த நாளிலும் கூட இந்த எந்த விதமான அட்ரஸோ எந்த விதமான ஒரு முத்திரையோ இல்லாத சூழ்நிலையில இந்த பர்னபா பாருங்க, நீங்க பைபிள்ல எல்லாத்தையும் வாசித்தீங்கன்னா பெருசா அவரை குறித்து அதிகமாக எழுதியிருக்காது. எங்கேயோ அந்த வசனத்துல இந்த வசனத்துல இப்படி பல இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா அவர் வருகிறதை நீங்க பார்க்கலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம் கிறிஸ்தவ சபைக்கு ஒரு சரித்திரம். அவர் ஊழியம் செய்த நாட்களிலே முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு, யார் சீசர்கள்? இந்த பர்னபா, இந்த பவுல், அவரோடு சேர்ந்ததான கிறிஸ்தவ சகோதரர்கள். அவருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து பிரதிபலித்தார்.
அவர்களை சுற்றி இருந்த ஜனங்கள் கண்டார்கள், பார்த்தார்கள், அவர்களோடு பழகினார்கள். இயேசு கிறிஸ்துடைய பேச்சு, இயேசு கிறிஸ்துடைய செயல், இயேசு கிறிஸ்துடைய நடத்தை, இயேசு கிறிஸ்துடைய மனதுருக்கம், இயேசு கிறிஸ்துடைய அன்பு, இயேசு கிறிஸ்துடைய பாசம், இயேசு கிறிஸ்துடைய மன்னிக்கிற தன்மை எல்லாவற்றையும் இந்த ஜனகட மத்தியிலே கண்டார்கள். ஆகவே கிறிஸ்துவை போலவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு முதல் கிறிஸ்தவர்கள் என்று பெயரிட்டார்கள். அன்று முதல் தான் கிறிஸ்தவங்கிறதான ஒரு மார்க்கம் இந்த பூமியிலே வழங்கப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு சொல்லுகிறார்கள் இல்லையா, இந்த மதம் 2000 வருடம் 2000 வருடம் இல்ல, ஆதியிலே இருந்து தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று ஒரு பேர் 2000 வருடத்துக்கு முன்னதாக மனிதர்கள், அது உலகத்தில் உள்ள மனிதர்கள், கடவுளை அறியாத மனிதர்கள், கிறிஸ்துவை போல வாழுகிற, கிறிஸ்துவை போல பேசுகிற, கிறிஸ்துவை போல ஜீவிக்கிறதான அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கண்டு இதோ கிறிஸ்துவை போல இருக்கிறார்கள் சொல்லி அவர்கள் கொடுத்ததான அந்த பட்ட பெயரே கிறிஸ்தவர்கள் என்கிறதான பட்ட பெயர். இதுக்கு மூல காரணமாக இருந்தவர் அங்கே பர்னபா என்பதை சந்தோஷமாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் இருக்கும் பொழுதே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம் என்று சொல்லும் பொழுதே, நாங்கள் எது செய்கிறோம், எது செய்து கொண்டிருக்கிறோம், இவ்வளவு நாள் நாங்கள் செய்த காரியம் என்ன என்பதை யோசிப்போமேயானால் தனி தீர்மானம் எடுத்திருப்போம். தனியாக ஒரு தரிசனத்தை நாங்களே உருவாக்கி இருப்போம். ஏதோ ஒரு அழைப்பு என்று சொல்லி எங்களை அழைக்க தெரியாமலேயே நாங்கள் அலைக்கழிந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஊழியத்துல ஒன்றுமே இல்லை. இந்த மாதம் ஒரு ஊழியம், அடுத்த மாதம் இன்னொரு ஊழியம், அடுத்த வருஷம் இன்னொரு ஊழியம், இப்படியாக ஊழியங்கள், தரிசனங்கள், அழைப்புகள் மாறிக்கொண்டே இருக்கிறதே. ஆகவே தயவு செய்து பர்னபா என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உதாரணமாய் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குணாதிசயங்களை நாங்கள் கடைபிடிப்போமேயானால் பெரிய ஒரு ஊழியத்தை செய்ய கூடியவளாயிருப்போம். ஹல்லேலூயா. இந்த அந்தியோகிய சபையை கட்டியது யார் என்று நாங்கள் பார்ப்போமேயானால் நாங்கள் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 19-21. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோக்கியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். ஹல்லேலூயா. ஸ்தேவா நிமித்தமாக எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கே சுற்றித் திரிந்தார்கள். அவர்கள் சீப்புரு தீவாரும் சீரேனை பட்டணத்தமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்திலே வந்து கிரேக்கரோடு பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியான பிரஜாதிகள், அங்க இருக்குதான புதிய ஜனங்கள் ஒன்றிணைந்து கட்டப்பட்டதான சபையாக இருக்கிறது அந்த அந்தியோகியா சபை. ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், ஸ்தேவா நிமித்தமாக எழுந்த உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் ஒன்றிணைந்து, அல்ல ஊழியக்காரர்கள் இருக்கலாம், விசுவாசிகள் இருக்கலாம், மூப்பர்கள் இருக்கலாம், கர்த்தருக்குள்ளாக வாஞ்சி உள்ள சகோதர சகோதரர்கள் இருக்கலாம், இவர்களெல்லாம் சேர்ந்து கட்டப்பட்ட அந்த புதிய சபை ஒரு குழந்தையை போன்றதான ஒரு சபை தான் இந்த அந்தியோகியா சபை. இந்த அந்தியோகியா சபையை குறித்து ஒரு விளக்கத்தை, ஒரு அறிக்கையை கேட்டு நாங்கள் வாசிக்கிறோம். அதே அதிகாரம் 22வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அந்தியோகியா வரைக்கும் போகும்படி பர்னபாவை அனுப்பினார்கள். இதுல ஒரு காரியத்தை கவனித்துக் கொள்ளணும். ஆரம்ப ஊழியத்துல திருச்சபையில் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டுமையானால், அனுப்ப வேண்டுமையானால், ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமையானால் எத்தனையோ அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த பர்னபாவுடைய பேர் தான் எல்லாருடைய உள்ளத்திலும் வருகிறது. காரணம் கேட்டால், பர்னபா எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் செய்யக்கூடியவர், கீழ்ப்படுகிறவர், எதையுமே மாட்டேன் முடியாது என்று சொல்லாதவர், எந்த ஒரு காரியத்தையுமே அவர் தன்னை விம்புப்படுத்தி அல்லது தன்னை உயர்த்தி பேசுகிறவர் அல்ல. தன்னை தாழ்த்தி
கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அப்போஸ்தலருக்கு ஒரு ஆசீர்வாதமாக, திருச்சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாக திகழ்ந்த அருமையான கர்த்தர் ஊழியக்காரர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுமுறை அடுத்து உங்களை சந்திக்கும் பொழுது பர்னபாவுடைய தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களையும் நன்மைகளையும் அவருடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்களையும் கற்றுக்கொள்ளும் வரை உங்களோட மத்தியிலே பிரைஸ் தி லார்ட் சொல்லி நான் விடைபெறுகிறேன். பாஸ்டர் ஜெயமணி. ஆமீன். ஹல்லேலூயா.